ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி. புழுங்கரிசியில் தான் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறோம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்கிறேன். குக்கரில் ஆயில் ஊற்றிக்கங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கின பின்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே நான் பட்டை கிராம்பு மசாலா, பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிக்குவேன். அரைச்சி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆன பின்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி பிரியாணி மசாலாவுக்கு மிளகாய்த்தூள் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிறதில்ல. அதுக்கப்புறம் கேரட் மட்டும்தான் நான் போடுறேன் இன்றைக்கி. காயில் கேரட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சு நான் போட்டிருக்கிறேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதங்கின பின்பு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் புழுங்கரிசிங்கிறங்காட்டிக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் நான் ஒரு குண்டாவில் பவுலில் அளந்து வச்சுட்டேன் அரிசியை. அதனால் அதையும் சேர்த்து தண்ணியை 1க்கு 2 போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது கூடவே நம்ம பலபஜிக்கு என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது பலபஜிக்கு மைதா மாவு தான் நான் இன்றைக்கி போட்டு பஜ்ஜி சுட போகிறேன். கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மைதா மாவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை போடணும். அப்போ தான் அந்த பலபஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பஜ்ஜி மாவு மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கவும் அரிசியை நல்லா கழுவி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதையுமே கொஞ்சம் நேரம் ட்ரை ஆன பின்பு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரிசியை போட்டு கொஞ்சமாக மூடி வச்சு அப்பப்போ எடுத்து வச்சு கிளறி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம சைடில் பேனில் எண்ணெயும் ஊற்றி நான் பஜ்ஜியும் சின்னதாக பழத்தை கட் பண்ணி வச்சு பஜ்ஜியும் சுட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்தது நம்ம சாப்பாடு குக்கரில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஒரு டைம் சாப்பாடெல்லாம் வெந்த பின்பு அரிசி நல்லா வெந்து வரும்போது வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.